வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி நாம் பார்த்துட்ருக்கிற தலைப்பு சிறப்பு தலைப்பு குரு பெயர்ச்சி பலன்கள். இன்றைக்கி அதனுடைய வரிசையில் நம்ம கும்பராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கும்பராசி அன்பர்களுக்கு குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசியான 4ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். மிக மிக மகிழ்ச்சியான தருணம்னா இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த 2024லேருந்து 25 வரைக்கும் வரக்கூடிய இந்த குரு பயிற்சி காலங்கள் தான். இந்த கும்பராசி அன்பர்கள் கடந்த காலத்தில் நிறைய ஒரு தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை அனுபவித்துக்கிட்டு இருக்கிறீங்க. இதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதியே போச்சு. வாழ்க்கையில் எந்த விதமான சந்தோஷத்தையும் நான் அனுபவிக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நீங்கள் இந்த கும்பராசி அன்பர்கள் ஆட்படுத்தப்பட்டுட்டீங்க. ஏன் உங்களுக்கு மட்டும் எவ்வளோ பிரச்சனையா அப்படின்னு கேட்டோன்னா, உங்கள் ராசியிலேயே அந்த சனி பகவான் இருக்கிறதுனால ஜென்ம சனி அவர் உங்கள் ராசி அதிபதியும் கூட உங்கள் ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறாரு. அதனால் நீங்கள் எந்த உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த குழப்பம் தான் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் எதிர்மறையாக நடக்குது. நீங்கள் மனசில் ஒரு குழப்பம் இல்லாமல் ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலைக்கு வாங்க. கண்டிப்பாக ஒரு எதிர்மறையான விஷயம் கூட நேர்மறையாக நடப்பதற்கு ஒரு முழு காலமாக தான் இந்த குரு பயிற்சி காலம் இருக்க போகுது. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க போகுதுங்க. இது நாள் வரைக்கும் ஒரு சொந்த வீடு கட்டி பார்க்கணுன்னு உங்களுக்கு ஆசை. ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக நீங்கள் போராடிட்டு இருக்கிறீங்க. அதற்காக நிறைய சேமிப்புலாம் சேர்த்து வச்சு அதை வேறு எதற்கோ செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? துணிச்சலாக வாங்க போகிறீங்க. ஒரு துணிவோட, ஒரு தைரியத்தோட, ஒரு தெம்போட வாங்க போகிறீங்க. அதுதான் குரு பகவான் உங்களுக்கு காட்டுகின்ற ஒரு வழி. அந்த வழியின் மூலமாக நீங்கள் சென்றீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு செயலையும் சாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இதனால் வரைக்கும் 3ஆம் இடத்துல குரு இருந்தார். முயற்சி ஸ்தானத்தில் இருந்தாலும் அவரால் உங்களுக்கு நேரடியாக சப்போர்ட் பண்ண முடியல. அந்த நேரடியாக சப்போர்ட் பண்ண முடியாததுனால உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுத்துட்டார். கவலைப்படாதீங்க, போனது போட்டோம். இப்போ உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதியும் கூட 11ஆம் இடமான லாபஸ்தானாதிபதியும் கூட. அந்த குரு பகவான் யார்? உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி. அவர் 4ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறார். உங்களுக்கு தொழிலில் லாபம் வரணும்னா இப்போ இந்த 3 இடங்களும் சம்பந்தப்பட்டிருக்கணும். 2ஆம் இடம், 4ஆம் இடம், 11ஆம் இடம். அந்த 3 இடங்களும் சம்பந்தப்பட்டாதான் உங்களுக்கு இதில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியாக இருக்கும். இந்த 3 இடங்களும் சம்பந்தப்படக்கூடிய நேரம்னா இந்த குரு பகவான் பெயர்ச்சி ஆகின்ற காலகட்டம் தான். இந்த குரு பகவான் பயிற்சி ஆகும்போது உங்களுடைய 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். ஜீவனஸ்தானத்தையும் பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முழுவதுமாக தொழிலிருந்து வளர்ச்சி இருக்க போகுது. இந்த தொழிலில் கிடைக்கக்கூடிய லாபமாகப்பட்டது அந்த தொழிலில் அடுத்த லெவலுக்கு இதனால் வரைக்கும் ஒரு எப்போ தொழிலை ஆரம்பிச்சிங்களோ அதே லெவலில் தான் இருந்துட்டுருக்கிறீங்க. அதில் ஒரு வளர்ச்சியை சந்திக்க முடியாத ஒரு நேரமாக தான் இருக்குது. இப்போ இதெல்லாம் மாறக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த குரு பயிற்சி காலகட்டம். இந்த கும்பராசி என்பர்களுக்கு உங்கள் தொழிலில் அடுத்த கட்ட ஒரு சூழ்நிலைக்கு உயரத்திற்கு கொண்டு போகிறீங்க. ஒவ்வொரு அடியும் பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த குரு பயிற்சி கும்பராசி அன்பர்களுக்கு. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வெளிநாடு சென்று வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த காலகட்டத்தில் கடந்த 3 மாதமாக வேலை இல்லாமல் நீங்கள் தவிச்சிட்டு இருக்கிறீங்க. வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் வேலையை விட்டுறலாமா இப்படின்ற ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கிறீங்க. அது நல்லா தெரியுது எனக்கு. அதனால நீங்கள் எந்த விதமான குழப்பமும் அடைய வேண்டாம். உங்களுக்கு இந்த குரு பயிற்சி
ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்க போகுது. ஒரு புது வேலை வாய்ப்பை கொடுக்க போகுது. நீங்கள் இதற்காக தானே காத்துட்டு இருந்தீங்க இது நாள் வரைக்கும். உங்களுக்கு வெளிநாட்டிலேயே ஒரு சொந்தமாக வீடு கட்டுறதுக்கு உண்டான ஒரு யோகம் கிடைக்க போகுது. எந்தெந்த யோகம்லாம் இருக்கோ எல்லா யோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகுது. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் அந்த ஒரு 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 வாழ்க்கையை நினைத்து கடந்த கால வாழ்க்கையை நினைத்து நீங்கள் நினச்சி வருத்தப்பட்டிருப்பீங்க. ஏன்னா குடும்ப வாழ்க்கை சரியில்லை, எனக்கு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறேன், எனக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்குது, காசுக்கு பஞ்சம் இல்லை, எனக்கு தொழிலுக்கு பஞ்சம் இல்லை, எனக்கு நான் வேலைக்கு போகிறேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன், ஆனாலும் பார்த்திங்கன்னா என்னுடைய குடும்ப வாழ்க்கை நன்றாக இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு அந்த குடும்ப வாழ்க்கை உண்டான பிரச்சனைக்கு ஒரு சின்ன பரிகாரம் இருக்குது. இந்த கும்பராசி அன்பர்கள் நீங்கள் அதை செஞ்சுக்கிட்டீங்கன்னாலே போதும். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை முழுவதுமாக உங்களுக்கு அது பரிபூர்ண ஒரு நிவர்த்தி அடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான உங்கள் ஜாதக ரீதியில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள் இல்லாமல் நீங்கள் இதை அனுபவிக்க மாட்டீங்க. ஒரு வருடம் கல்யாணம் ஆச்சு, அடுத்த வருடத்துலேயே நாங்கள் பிரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஜாதக ரீதியாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். அதை என்னன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதற்குண்டான பரிகாரத்தை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் குரு பயிற்சி ஆன காலகட்டத்திலிருந்து அந்த குடும்ப வாழ்க்கைக்காக ஏங்கி தவிக்கின்ற அந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு குடும்ப வாழ்க்கை அமைவதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது. உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை வந்தாச்சு, நீங்கள் எந்த விதமான ஒரு கவலையும் பட வேண்டாம். ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை துணை அமைவதற்கு ஒரு சிறந்த ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த கும்பராசி அன்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இரத்த குறைபாடு சம்பந்தமான பிரச்சனையில் இருக்கிறீங்க. அந்த இரத்த குறைபாடு பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா பாதத்தில் ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு. ஏன்னா சனி உங்களுடைய ஜென்மத்திலே இருக்கிறாரு இல்லையா, அதனால ஒரு பாதம் சம்பந்தமான ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்களும் எவ்வளவோ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துட்டீங்க, அக்குபஞ்சர் எடுத்து பார்த்துட்டீங்க, இல்லை இங்கிலீஷ் மருத்துவம் எடுத்து பார்த்துட்டீங்க, ஏன் ஹோமியோபதி கூட எடுத்து பார்த்துட்டீங்க, அப்படி இருந்தும் சரியாக மாட்டேங்குது. இதற்கு என்னதான் நிவர்த்தி பார்த்தீங்கன்னா எந்த நிவர்த்தியும் கிடையாது. இந்த குரு பயிற்சி தான் உங்களுக்கு நிவர்த்தியே. இந்த குரு ஏப்ரல் மே மாதம் உங்களுக்கு குரு பயிற்சி ஆன உடனேயே உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாமே நிவர்த்தி ஆகுவதற்கு ஒரு சிறந்த நேரமாக தான் இருக்கும். சுறுசுறுப்பாக ஓட போகிறீங்க. இது நாள் வரைக்கும் பாதம் வலின்னு இருந்த நீங்கள் கும்பராசி அன்பர்கள் இந்த குரு பயிற்சி ஆனதுலேருந்து ஓடக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு தெம்பும் தைரியமும் தன்னம்பிக்கையும் முயற்சியும் கொடுக்க போகிறார் இந்த குரு பகவான். இது நம்ம எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறது இந்த கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்கிறோம். உங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னு முதல்ல நீங்கள் பார்க்கணும். ஏன்னா ரொம்ப நாளாக தவிச்சிட்டு இருக்கிறீங்க இல்லையா, வீடு வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. அதில் ஒரு சின்ன ஒரு ஆசை வச்சுருக்கிறீங்க, நான் நினச்ச மாதிரி வீடு வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. அது கண்டிப்பாக நடக்குமா நடக்காதான்னு நீங்கள் பார்க்குறதுக்கு உங்கள் ஜாதகத்தை முதல்ல ஆய்வு செஞ்சுக்கோங்க. அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் என்ன கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.